Hi guys, welcome to Learn Automation Online. இந்த சீரீஸில் பார்த்த வீடியோஸில் ஒரு ஸ்ப்ரிண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, ப்ராடக்ட் பேக்லாகில் இருந்து ஸ்ப்ரிண்ட் பேக்லாக் எப்படி யூசர் ஸ்டோரிஸை கொண்டு வர்றது, அண்ட் அதுக்கப்புறமேட்டுக்கு டுடூலேருந்து இன் ப்ராக்ரஸ்க்கு மாற்றுறது அண்ட் டன் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகிறது, ஸ்ப்ரிண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பார்த்தோம். அந்த ஃப்ளோவில் நம்மளுக்கு எந்த இஷ்யூமே வராத மாதிரி, அதாவது எந்த ஒரு பக்குமே வரலை ப்ராடக்டில் அப்படிங்கிற அந்த ஃப்ளோவுக்கு போயாச்சு. கரெக்டாக நம்ம எடுத்துக்கிட்ட ஸ்டோரிஸ் அண்ட் அதோட சப்டாஸ்க் எல்லாத்தையுமே இன் ப்ராக்ரஸ்க்கு மாற்றணும், எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணுற மாதிரி அசியூம் பண்ணோம், எல்லாமே ஒர்க்கிங் ஃபைன் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம டன் அப்படின்ற ஸ்டேட்டுக்கு மாற்றியாச்சு. பட் ஆக்சுவலாக அதுதான் கேஸ் ஆகிருக்குமா அப்படின்னு யோசிச்சா கிடையாது. கண்டிப்பாக பக்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. பக்ஸை கண்டுபிடிக்கிறது தான் கியூஏவோட வேலையாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒருவேளை நம்ம டெஸ்ட் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனாலிட்டியில் ஏதாவது இஷ்யூ இருக்குது, அதாவது பக் இருக்குது, அதை எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒர்க் ஆகலை அப்படின்னா அதை எப்படி ரிப்போர்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட் பண்ண பக்கு எப்படி பேக்லாக் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு ஸ்ப்ரிண்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டேன், அதில் 3 யூசர் ஸ்டோரி ரெடி பண்ணிக்கிட்டேன். ஒரு யூசர் ஸ்டோரியை இன் ப்ராக்ரஸ் ஸ்டேட்டுக்கு வச்சுருக்கேன். ஸோ இதில் தான் நம்ம என்னென்னா, இது டன் ஸ்டேட்டுக்கு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு இதில் பக் இருக்கிறத ஃபைன் பண்ண போகிறோம் அண்ட் அந்த பக்கை எப்படி ரிப்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த யூசர் ஸ்டோரிஸை க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு தெரியும் அண்ட் ஸ்ப்ரிண்ட்டை உங்களுக்கு க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு தெரியும். அதனால் நான் அதை க்ரியேட் பண்ணுறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் கவர் பண்ணி லென்த்தை அதிகமாக்க விரும்பலை. ஒருவேளை அப்படி இது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா, கிரியேட்டிங் ஸ்ப்ரிண்ட் அண்ட் ஆக்டிவ் பேக்லாக் அந்த மாதிரி ஒரு வீடியோ இருக்கும் இந்த பிளேலிஸ்ட்டில். ஸோ அந்த வீடியோவை பாருங்கள், கிளியராக தெரியும். நான் இப்போது ப்ரைஸ் ரேஞ்சை யூஸ் பண்ணி ப்ராடக்ட்ஸை ஃபில்டர் பண்ணுற ஒரு யூசர் ஸ்டோரியை இன் ப்ராக்ரஸ்க்கு எடுத்திருக்கேன். நான் இதுக்கு எதுவும் சப்டாஸ்க் க்ரியேட் பண்ணல, நம்மளோட எய்மிங்க பக் கிரியேஷன். ஸோ அதனால் நான் ஸ்ட்ரைட்டாக யூசர் ஸ்டோரியே இன் ப்ராக்ரஸில் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த யூசர் ஸ்டோரிக்கு என்னென்னா, யூஐ டிசைன் பண்ணி முடிச்சிட்டாங்க அண்ட் டெவலப்பர் என்னென்னா லாஜிக்கும் எழுதிட்டு யூனிட் டெஸ்டிங்கும் பண்ணி முடிச்சிட்டாரு, எல்லாமே ஒர்க்கிங் ஃபைன் அப்படின்ற அந்த ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டெஸ்ட் பண்ண போகிறோம். சரியா? ஆஸ் அ டெஸ்டராக நம்ம இதில் என்னென்னா, இது முடிஞ்சிருக்கிற இந்த ப்ரைஸ் ஃபில்டர் ஃபங்க்ஷனாலிட்டியில் டெஸ்ட் பண்ண போகிறோம். டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் எப்படி டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த அமேசான்லேயோ இல்லை ஃப்ளிப்கார்ட்லேயோ அந்த ப்ரைஸ் ஃபில்டர் அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு கேட்டகரி இருக்கும்ல சைடில், அதை அசீவ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அந்த இடத்துல நீங்கள் 0லேருந்து 500 ரூபாய்க்குள்ளே இருக்கிற ப்ராடக்ட்ஸை சர்ச் பண்ண நினைக்கிறீங்க. சரியா? அண்ட் அதில் உங்களுக்கு வர்ற ரிசல்ட் எதுவாக இருக்கணும்னா, 0லேருந்து 500 ரூபாய்க்குள்ளே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கணும். 0ல் ப்ராடக்ட்ஸ் ஆப்வியஸாக இருக்காது. ஸோ ₹1 ஆரம்பித்து 500 ரூபா வரைக்கும் இருக்கும். கரெக்டாக? அதுக்கும் மேலே ப்ராடக்ட்ஸ் ப்ரைஸ் ரேஞ்ச் காட்டலாமா? சப்போஸ் 501க்கு மேலே காட்டலாமா அப்படின்னா 501 இல்லை அதுக்கு மேலே காட்டலாமான்னா காட்டக்கூடாது. உங்களோட ஃபில்டர் நீங்கள் அப்ளை பண்ணால் 0லேருந்து 500ன்னு காட்டினா உங்களுக்கு 5000 ரூபா மதிப்புள்ள ப்ராடக்ட்ஸ் தான் காட்டுதுன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது ஆக்சுவலாக எக்ஸ்பெக்டடு ரிசல்ட்டான்னு கேட்டால் கிடையாது. இது எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு இஷ்யூ க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த யூசர் ஸ்டோரி நீங்கள் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஒரு பக் க்ரியேட் பண்ண போகிறீங்க. பக் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, சிம்பிளாக ஜஸ்ட் கிளிக் ஆன் க்ரியேட். உங்களோட டைப் என்னென்னா பக்குன்னு இருக்கும். நமக்கு தெரியும் நிறைய இஷ்யூ டைப்ஸ் இருக்குது, டாஸ்க்கு, ஸ்டோரி, எபிக்கு, சப்டாஸ்க்கு, பக்கு அப்படின்ட்டு. இந்த பக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ராப்ளமை ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிற இஷ்யூ டைப். ஃபைன். இதில் பக்குன்னு இல்லை, ஜீராவில் எந்த ஒரு இஷ்யூவை நீங்கள் எடுத்தாலும் க்ரியேட் பண்ணாலும் அதில் மேண்டேட்ரி ஃபீல்ட்ஸ் மட்டும்தான் கொடுக்கணும், மற்றது எல்லாத்தையும் கொடுக்க தேவையில்ல அப்படிங்கிற அந்த அசம்ஷனில் பண்ணிங்கன்னா உங்களோட இஷ்யூ ரொம்ப இன்கம்ப்ளீட்டாக தான் தெரியும், இல்லை பார்ஷியலி கம்ப்ளீட்டடாக தான் தெரியும். ஓகேவா? மேண்டேட்ரி ஃபீல்ட்ஸாக இருந்தாலும் இல்லாட்டினாலும் ரிலவெண்ட் டீட்டெயில்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே எல்லா ஃபீல்டுலையுமே பாப்புலேட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு ப்ராக்டிஸாக இருக்கும். அப்போ தான் நமக்கு ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரியா? ஃபைன். ஸோ இந்த சம்மரி அப்படிங்கிறது என்னென்னா, சுருக்கமாக நம்மளோட இஷ்யூ என்ன அப்படிங்கிறத தெளிவாக கொஞ்சம் கிறிஸ்பாக ஷார்ட்டாக கொடுக்குற மாதிரி இருக்கணும். அட் த சேம் டைம் அந்த ஷார்ட் சம்மரியிலே என்னென்னா என்ன இஷ்யூவாக இருக்கும் அப்படின்னு அதை ஃபிக்ஸ் பண்ண போகிறவங்களுக்கு தெளிவாக கன்வே ஆகணும். ஸோ இப்போ எனக்கு என்ன இஷ்யூ அப்படின்னா, ப்ரைஸ் ஃபில்டர் என்னென்னா
price filter is not filtering the given price range. Instead, it gives the results which is exceeding the applied price range. ஸோ நான் அப்ளை பண்ண ப்ரைஸ் ரேஞ்சை விட அதிகமாக விலை இருக்கிற ப்ராடக்ட்ஸை தான் அது வந்து ரிசல்ட்டாக கொடுக்குது அப்படிங்கிறத நான் சம்மரியாக கொடுத்துட்டேன். ஸோ இதை படிக்கும்போது இதை விடவே இன்னும் நீட்டாக உங்களால் டீட்டெயிலாக கொடுக்க முடியும்னா தட் இஸ் பெட்டர். இன்னும் நிறைய கொடுக்க முடியும். எந்த ஒரு விஷயத்துலையுமே பெஸ்ட்டாக நீங்கள் இன்னும் பண்ணிக்கிட்டே போக முடியும். நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இந்த சம்மரியை நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஃபீல்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா காம்போனன்ட்ஸ். ஆஸ் அ டெஸ்டராக நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது ஒரு இஷ்யூ வந்திருக்கு அப்படின்னா இது எதனால் இந்த இஷ்யூ வந்திருக்கணும் அப்படிங்கிறது வரைக்கும் உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இப்படி ஒன்று வருது அப்படின்னா ஓகே, இது மேபி வந்து இப்போ சப்போஸ் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ணுறீங்க, ஒரு யூஸரை க்ரியேட் பண்ணுறீங்க. அந்த யூஸர் வந்து என்னென்னா க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு போயிட்டு டிபியில் பார்க்குறீங்க. டிபிலையும் வேல்யூ இருக்குது. ஆனால் யூசர் வந்து கிரியேட் ஆயிடுச்சா அப்படின்ற அந்த மெசேஜ், யூசர் அக்கௌண்ட் ஹாஸ் பின் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற அந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு யூஐயில் வரல, சரியா? பட் உங்களுக்கு வந்து என்னென்னா டிபியில் இருக்குது, ஏபிஐயில் வந்து எல்லாமே என்னென்னா அப்படி ஒரு யூஸரை தேடினா இருக்காங்க, டிபிலையும் பர்சிஸ்ட் ஆகிருக்கு டேட்டா. ஆனால் யூஐயில் மட்டும் அது ரிஃப்ளெக்ட் பண்ண மாட்டேங்குது அப்படின்னா எய்தர் வந்து என்னென்னா பேக் அண்ட் சைடில் இதில் பிரச்சனை இருக்க வாய்ப்பே இல்லை. ஒன்று யூஐ வந்து இந்த வேல்யூவை கரெக்டாக ஃபெச் பண்ணி எடுக்காமல் அதுக்கான வேல்யூவை கொடுக்காம அந்த இடத்துல அந்த வேல்யூ வர்றதுக்கான பிளேஸ் ஹோல்டர் வச்சுருக்காமல் இருக்கலாம். இல்லை பிஸ்னஸ் லாஜிக்கில் வந்து என்னென்னா ஃப்ரண்ட் எண்டுக்கு அந்த வேல்யூவை திருப்பி அனுப்புறதுக்கான எந்த இதுவும் செய்யாமல் இருந்திருக்கலாம். இது ரெண்டுத்தில் ஏதோ ஒரு விஷயமாக தான் காரணமாக இருக்கணும்னு சொல்லி சார்ட் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த காம்போனன்ட்ஸுக்கு, அதாவது அந்த டீமுக்கு அந்த இஷ்யூவை அசைன் பண்ணலாம். இதனால தான் டெய்லி ஸ்டாண்டப் மீட்டிங் நடக்குது. எனக்கு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குன்னு நீங்கள் சொல்லும்போது அதில் ஒர்க் பண்ணவங்களுக்கு ஆப்வியஸாக அது தெரியும். இது மேபி நம்ம பண்ண ஒர்க்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிடுவாங்க. இது என்னோட இஷ்யூ மாதிரி தான் தெரியுது, அசைன் டு அஸ், வி வில் லுக் இன்டு இட் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுவாங்க. ஸோ நம்ம வந்து என்னென்னா இது ஒழுங்காக ஒர்க் ஆகலை, இது எனக்கு தெரிஞ்சு டெவ் டீமோட காரணமாக இருக்கலாம், ஐ மீன் டெவ் டீம் பண்ண ஒர்க்குனால தான் இது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த காம்போனன்ட்ஸையும் நான் அசைன் பண்ணிட்டேன். இது மேண்டேட்ரி கிடையாது, பட் அசைன் பண்ணுறது பெட்டர். இதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன். இந்த டிஸ்கிரிப்ஷனில் தான் டீட்டெயில்டாக எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். ஓகே, ஸோ இந்த சம்மரி நம்ம கொடுத்துட்டோம். இந்த சம்மரியவே நீங்கள் திருப்பி காப்பி பண்ணி சம்மரின்னு போட்டு எழுதுறதுல எந்த பாயிண்ட்டும் இல்லை, பட் எழுதுறதுனால எந்த தப்பும் இல்லை. இதில் நான் வந்து என்னென்னா பேராகிராஃபாக அடிக்கிறத விட நான் கொஷின்ஸு கேட்டு அந்த கொஷின்ஸுக்கு ஆன்சர் வர மாதிரி நான் எழுதுவேன் எப்பவுமே. ஸோ அது வந்து என்னென்னா படிக்கிறவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக விஷயம் என்னவோ அதை மட்டும் கன்வே பண்ணும், இன்ஸ்டட் அவங்கள வந்து ஒரு பெரிய பேராகிராஃபை படிக்க வைக்கிறதுக்கு பதிலாக. ஸோ இதில் என்னென்னா வாட் இஸ் த இஷ்யூ. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிடுவேன்னா ப்ரைஸ் ஃபில்டர் இஸ் நாட் ஒர்க்கிங். ஓகேவா? அடுத்தது வாட் இஸ் எக்ஸ்பெக்டட். இங்கே வந்து என்னென்னா ப்ரைஸ் ஃபில்டர் ப்ராடக்ட்ஸ் ஷுட் பி displayed as per the price range applied. What is happening? What is happening or what is the actual result? What is the actual result? இதில் வந்து என்னன்னா when applying the price range as 0 to 500, when applying the price range as 0 to 500, the products displayed are greater than 500. நீங்கள் இந்த ஒரு இஷ்யூ இப்படி இந்த ஒரு சினாரியோ போடுறதோடு இல்லாமல் 0 to 500க்கு போட்டால் எனக்கு 500க்கு மேலே இருக்க ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் காட்டுது அப்படின்னு நான் சொல்லிட்டேன்.
இதில் ஃபர்தராக உங்களுக்கு என்னென்னா நிறைய ப்ரைஸ் ஃபில்டர் இருக்கும். 500 to 1000 ஆர் 1000 to 5000. இந்த எல்லா ஃபில்டரையும் அப்ளை பண்ணி மற்ற எல்லாத்துக்கும் கரெக்டான ரிசல்ட்ஸ் தான் வருதா, இல்லை இந்த ஒரு ஃபில்டருக்கு மட்டும்தான் தப்பாக இப்படி வருதா அப்படிங்கிறதையும் அசியூம் பண்ணிக்கிட்டு அந்த டேட்டாவையும் உள்ளே கொடுக்கறதுக்கு முடிஞ்ச வரையும் முயற்சி பண்ணுங்கள். ஸோ டோட்டலாக எந்த ப்ரைஸ் ஃபில்டருமே ஒர்க் ஆகலை அப்படின்னா கம்ப்ளீட்டாக லாஜிக்லேயே ஏதோ தப்பு இருக்குது. ஓகே, ஒரு பர்டிகுலர் ப்ரைஸ் ரேஞ்ச் மட்டும்தான் ஒர்க் ஆகலாம், மற்றதெல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னா அவங்க எல்லா கோடையும் போட்டு டீபக் பண்ணிட்டு இல்லாமல் இந்த ஒரு இஷ்யூ மட்டும் என்ன அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஆஸ் அ டெஸ்டராக டிஃப்ரெண்ட் பர்மிட்டேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷனில் போட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் அவுட்புட் எப்படி வருது, அதில் எதெல்லாம் வந்து நோட்டபிள் பிஹேவியராக நீங்கள் வந்து டெவ் டீமுக்கு இன்புட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் இது பண்ணிக்கணும். ஸோ இதில் நோட் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஒன்லி திஸ் price range filter is causing issue, rest of the price range filters are working fine அப்படிங்கிறத நான் முடிச்சுட்டு இதுக்கப்புறமேட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா இந்த இதை எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்டெப்ஸ் டு ரீப்ரொடியூஸ் இது கண்டிப்பாக இருக்கணும். ஸ்டெப்ஸ் இந்த விஷயத்தை கூட நீங்கள் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம் இஷ்யூவை கன்வே பண்ணுற மாதிரி உங்கள் ஸ்டைலில். பட் ஸ்டெப்ஸ் டு ரீப்ரொடியூஸ் வந்து டெஃபினட்டாக இருக்கணும். டெவலப்பர் தானே, அந்த அப்ளிகேஷன் நல்லா தெரிஞ்சவங்க தானே, இப்படி ஒரு இஷ்யூ இருக்குன்னா இதை எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற அந்த அசம்ஷனில் விடவே கூடாது. அந்த ஸ்டெப்பை எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம எழுதியாகணும். ஸோ பாயிண்ட் நம்பர் 1 எனக்கு என்ன அப்படின்னா, லாகின் டு த அப்ளிகேஷன். 2 வந்து என்னென்னா, select a category of product and apply the price filter available on the left hand side. Choose the price range as 0 to 500. Observe the results displayed. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து என்னென்னா எக்ஸ்பெக்டட் என்ன இருக்கணும், ஆக்சுவல் என்ன இருக்கணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி மேலே சொல்லியாச்சு. இது கூட நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்னாப்ஷாட்ஸ் இன்க்ளூட் பண்ணணும். அதாவது நீங்கள் 0 to 500 அப்ளை பண்ணியிருக்கீங்க, பட் அந்த இது வந்து வரமாட்டேங்குது அப்படிங்கிறது நம்ம அதுக்கு ஒரு இதே போட்டுடலாம். ஸோ இப்போ என்னத்தை தேடுறது? ஓகே, சேப்பியன்ஸ் புக்ஸ் கேட்டகரிக்கே போயிடும். இந்த இடத்துல ப்ரைஸ் பேஸ் பண்ணி ஏதாவது இருக்கா? ப்ரைஸ் இல்லை. ஓகே, லேப்டாப்ஸ். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பேஸ் பண்ணியிருக்குல்ல. ஸோ இந்த ப்ரைஸை வந்து என்னென்னா நான் மினிமம் வந்து 0லேருந்து மேக்ஸிமம் வந்து நான் 500 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். இதில் எனக்கு வந்து வந்திருக்கிற ரிசல்ட்ஸ் எல்லாமே 358, 400 இப்படி தான் இருக்குது. நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, எனக்கு வந்திருக்கிற ரிசல்ட் சப்போஸ் இப்போ இந்த ப்ராடக்ட் எடுத்துக்குவோம், இதை வந்து இதோட ப்ரைஸை வந்து நான் 500 டிஸ்பிளே ஆகிற மாதிரி நான் மாற்றிக்கிறேன். இது எல்லாமே சும்மா ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். இந்த இடத்துல இந்த லேப்டாப்போட ரேஞ்ச் வந்து 5000 அப்படின்னு வச்சுக்குவோம், சரியா? இப்போ இதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கிறது அண்டர் 500ன்னு, பட் வந்திருக்கிற ரிசல்ட் வந்து என்னென்னா 5000க்கும் மேலே. இந்த இஷ்யூவை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடுறீங்க, ஓகேவா? இதில் ஹைலைட் பண்ண வேண்டிய இடம் எது அப்படின்னா, இந்த இடத்துல தான் ப்ரைஸ் ஃபில்டர் அப்ளை பண்ணுறீங்க, கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் ஃபில்டர் அப்ளை பண்ணியிருக்கீங்க, அது வந்து என்னென்னா அண்டர் 500ன்னு, பட் உங்களுக்கு வந்திருக்கிற இஷ்யூ வந்து என்னென்னா 5000க்கும் மேலே இந்த ப்ராடக்ட் வந்திருக்கு அப்படின்னு. நான் இப்போ கொஞ்சம் கேவலமாக பண்ணிகிட்ருக்கேன், பட் இந்த இடத்துலையே முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு நீங்கள் காட்டலாம். இதுதான் வந்து இஷ்யூ. மவுஸில் எழுதுனா இப்படி தான் இருக்கும். ஃபைன். ஸோ இப்போ இந்த இஷ்யூவை நான் காப்பி பண்ணிக்கிட்டேன், ஸ்னாப்ஷாட்டை, அண்ட் இதை வந்து என்னோடய இஷ்யூக்கு நான் வந்து பேஸ்ட் பண்ணிட போகிறேன், சரியா? நீங்கள் இந்த ஸ்னாப்ஷாட்ஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னு எந்த கம்பல்ஷனும் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி
ஒரு குட்டியாக 30 செகண்ட் 40 செகண்டுக்கு அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கையும் அட்டாச் பண்ணலாம். ஒரு பிக்சர் வந்து ஒர்த் ஆஃப் 1000 வேர்ட்ஸ் அப்படின்வாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வீடியோ வந்து என்னென்னா இஸ் ஒர்த் ஆஃப் மில்லியன் பிக்சர்ஸ். ஸோ இன்னும் ரொம்ப தெளிவாக இந்த இதெல்லாம் அவங்க படிக்கவே இல்லை புரியவே இல்லைனாலும் அந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப கிளியராக புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே கொடுத்தாச்சு. அண்ட் இதுக்கப்புறமேட்டுக்கு அதுக்கான ப்ரையாரிட்டி செட் பண்ணணும். ஸோ இந்த ப்ரையாரிட்டியில் வந்து என்னென்னா எந்த அளவுக்கு இப்போ சப்போஸ் இந்த இடத்துல வந்து எனக்கு இந்த பேஜில் லாகின் அப்படிங்கிற அந்த பட்டனுக்கு டெக்ஸ்ட் வந்து கிரே கலரில் இருக்கணும், ஆனால் அது பிளாக் கலரில் இருக்குது அப்படின்னா அது லோயஸ்ட் ப்ரையாரிட்டியில் தான் எடுத்துக்குவாங்க. கரெக்டாக? ஸோ அதனால ப்ராடக்டோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எந்த இடத்துலையும் அஃபெக்ட் ஆக போகிறதே கிடையாது. ஸோ இப்படி பேஸ்ட் ஆன் த சிவியாரிட்டி இப்படி ஒரு இஷ்யூ வருது, இந்த இஷ்யூனால ப்ராடக்டோட ஒர்க்கிங்கே ஏதோ ஒரு விதத்தில் கொலாப்ஸ் ஆகும், இல்லை இந்த இஷ்யூ வந்து என்னென்னா கண்டிப்பாக பின்னால் பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ரையாரிட்டியை செட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ப்ரையாரிட்டி செட் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று, இது வந்து ஒரு ஷோ ஸ்டாப்பராக மாறிடும். இதை ஃபிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டோன்னா இந்த ப்ராடக்ட் இந்த ரிலீஸ் இன்க்ரிமெண்ட் ஆகி வெளியில் போகிறதுலே அர்த்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வர்றது எல்லாமே ஹையஸ்ட் கேட்டகரியில் இருக்கும். அண்ட் அதுக்கும் கம்மியான சிவியாரிட்டி, பட் அதுவும் வந்து என்னன்னா ஹை லெவல் பிரச்சனை தான் அப்படிங்கிறது எல்லாமே ஹை. லோவும் லோவஸ்ட்டும் நம்ம சொல்லவே தேவையில்ல. அது இல்லைன்னாலும் பெருசாக ஒன்றும் இஷ்யூ காசாகிட போகிறது கிடையாது. ஓகேவா? ஸோ இதில் எனக்கு இந்த இது வந்து என்னென்னா ஹை ப்ரையாரிட்டியாக தெரியுது. ஓகே, நான் அப்ளை பண்ணுறேன்னா அது ஒர்க் ஆகணும், அந்த ஃபில்டர் அது ஒர்க் ஆகலை அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு இந்த ப்ரையாரிட்டியை பற்றியெல்லாம் எப்படி இந்த ப்ரையாரிட்டி சிவியாரிட்டின்லாம் சொல்லுவாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம மேனுவல் டெஸ்டிங் பார்க்கும்போது டீட்டெயில்டாக பேசுவோம். இப்போ நமக்கு ஜீரோவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து தான் பார்க்குறோம், அதனால் நான் டெப்த்தாக பேசலை. ஸோ லேபிள்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம காம்போனன்ட்ஸ் கிரியேட் பண்ணோம். கரெக்டாக? அது எந்த டீமுக்கானது அப்படிங்கிறத அசைன் பண்ணுறதுக்கு லேபிள்ஸும் கிட்டத்தட்ட அதே தான். இப்போது நம்ம நோட்டில் எதுக்கு லேபிள் ஒட்டுறோம்? அதை பார்த்த உடனே உள்ள நோட்டை திறந்து என்ன கண்டென்ட் எழுதியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்காம வெளியில் பார்த்த உடனே இது சயின்ஸ் நோட்டா, இது கிளாஸ் ஒர்க் நோட்டா, இது ஹோம் ஒர்க் நோட்டா, இது ஸ்லிப் டெஸ்ட்டுக்குன்னு எழுதின நோட்டா அப்படின்னு ஏகப்பட்ட நோட்டா இல்லையான்றதை நீங்கள் உள்ளே திறந்து பார்க்காம வெளியில் பார்த்த உடனே இதுதான் இஷ்யூ அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு நீங்கள் இதுதான் உள்ளே இருக்க கண்டென்ட்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வச்சுக்கணும்ல. சேம் வே இந்த லேபிள்ஸ் வந்து எதுக்குன்னா ஜீராவில் வந்து என்னென்னா ஃபில்டர் பண்ணுவாங்க நிறையா. அந்த ஃபில்டர்ஸ் பண்ணும்போது எந்தெந்த ஃபில்டரெல்லாம் நமக்கு லேபிளில் வர்றதெல்லாம் வச்சு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது எனக்கு இதுக்கான லேபிள் வந்து என்னென்னா எனக்கு இது வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து நாட் ஒர்க்கிங். கரெக்டாக? ஸோ இதில் ப்ரைஸ் ரிலேட்டடாக இருக்கிற எபிக்ஸ் இல்லை ப்ரைஸ் ரிலேட்டடாக இருக்கிற இஷ்யூஸ் எல்லாத்தையும் நான் ஃபில்டர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன்னா அதுக்கு நான் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதுக்கு வந்து என்னென்னா ப்ரைஸ் ஃபில்டர்னு நான் ஒரு நியூ லேபிள் கிரியேட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட ஆல்ரெடி அப்படி ஒரு லேபிள் இருந்ததுன்னா ப்ரைஸ் அப்படிங்கிறது வரும். ஓகே, அப்படி ஒரு லேபிள் இல்லை, நீங்கள் கிரியேட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் புதுசாக இது பண்ணிக்கலாம். ப்ரைஸ் ஃபில்டர் அப்படின்னு நான் இதுக்கு ஒரு லேபிள் கிரியேட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இந்த ப்ரைஸ் ஃபில்டர் நான் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ப்ரைஸ் ஃபில்டரை வச்சு நான் ஃபில்டர் பண்ணி பார்க்கும்போது இந்த இஷ்யூ எனக்கு வந்துடும். இந்த மாதிரி டீமில் வந்து என்னென்னா ஒரு டெடிக்கேட்டடாக என்னென்னலாம் காம்போனன்ட்ஸ் இன்வால்வ் ஆகுது, அதில் என்னென்னலாம் இஷ்யூ வந்தால் எந்தெந்த லேபிளுக்கு கீழெல்லாம் அதை கேட்டகரைஸ் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறத முன்னாடியே பேசிடுவாங்க. சப்போஸ் ப்ரைஸ் ஃபில்டரில் ஏதாவது பக் வந்துச்சுன்னா ப்ரைஸ் ஃபில்டர் அப்படிங்கிறது கீழே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து லாகின் மாடியில் ஏதாவது பக் வந்துச்சுன்னா லாகின் இஷ்யூ, அந்த மாதிரின்னு ஒவ்வொன்றும் மீனிங்ஃபுல்லாக ஏதாவது ஒரு லேபிளை க்ரியேட் பண்ணிக்குவாங்க. இந்த இடத்துல நான் ப்ரைஸ் ஃபில்டர் அப்படின்ற ஒரு இதை க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் இந்த என்வாயர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்வாயர்மெண்ட்னா என்னென்னா ஒரு ப்ராடக்ட்டு இப்போ நம்ம Amazon.com யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது ப்ரொடக்ஷன் சைட்டு, அதாவது எண்ட் யூசர் நேரடியாக யூஸ் பண்ணி வைக்கிறதுக்கான சைட். இது இந்த ப்ரொடக்ஷன் சைட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டேஜஸை கடந்து வந்திருக்கும். டெவ் என்வாயர்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது டெவலப்பர் அவரை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்குன்னு ஒரு டெவலப்மெண்ட் என்வாயர்மெண்ட் வச்சுருப்பாங்க. ப்ரொடக்ஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஸ்டேஜிங் என்வாயர்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும், அதில் இருக்கலாம். இல்லை டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்னா டிஃப்ரெண்ட் டெஸ்ட் பெட்ஸ் சொல்லுவாங்க. டெஸ்ட் பெட் 1, டெஸ்ட் பெட் 2, டெஸ்ட் பெட் 3 அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்வரு, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கான்ஃபிகரேஷனில் அந்த அப்ளிகேஷன்ஸை போட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி நிறைய என்வாயர்மெண்ட் இருக்கும். அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் டெஸ்டர் எந்த என்வாயர்மெண்ட்டில் இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காரு அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸை இங்கே கொடுக்கணும். டெஸ்டட் ஆன் டெஸ்ட் பெட் 1. ஸோ TB1 அப்படின்னா டெஸ்ட் பெட் 1ன்னு அர்த்தம். அந்த டெஸ்ட் பெட் 1 இல்லை, கிட்டத்தட்ட ஒரு இதே மாதிரி தான் ஒரு சர்வர், பட் ஆக்சுவலாக Amazon.comனு இல்லாமல் சம்திங் வேறு ஏதாவது இன்டர்னலாக ஒரு நேமில் இருக்கும். ஸ்டேஜிங்
இல்லை டெஸ்ட் பெட் ஒன்று tb1.amazon.com அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஒரு சப்டொமைன்லேயே இதுலேயே ஒன்றில் இருக்கும். இதையும் இப்போதைக்கு நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேணாம். இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக மேனுவல் டெஸ்டிங் இதில் பார்ப்போம். டெஸ்டட் ஆன் tb1 ப்ரௌசர்ஸ் யூஸ்டு ஃபார் டெஸ்டிங். இந்த டீட்டெயில்ஸை வந்து என்னென்னா சில பேர் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருவாங்க. சரியா? எங்கே கொடுத்தாலும் ஒன்று தான், நமக்கு கன்வே ஆகணும், அவ்வளோதான். ப்ரௌசர்ஸ் யூஸ்டு ஃபார் டெஸ்டிங் வந்து என்னென்னலாம் ப்ரௌசரில் நீங்கள் டெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. க்ரோமு, ஒப்பேரா, ஃபயர்ஃபாக்ஸு அண்ட் வேறு என்ன இருக்குது? க்ரோமு, ஒப்பேரா, ஃபயர்ஃபாக்ஸு, எட்ஜ், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்லாம் வேணும். ஸோ இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டீங்க. எல்லாத்துலேயுமே சேம் ரிசல்ட்டு தான் வருது. அண்ட் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம இமேஜ் ஸ்னாப்ஷாட் ஏதோ இருந்தோம்னா அதை அட்டாச் பண்ணி போடுறதுக்கு தான் இந்த இடம். நான் அதை ஸ்ட்ரைட்டாக காப்பி பண்ணி அங்கே போட்டுட்டேன். இதுக்கப்புறமேட்டுக்கு இந்த லிங்க்டு இஷ்யூஸ். இந்த லிங்க்டு இஷ்யூஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய கேட்டகரி இருக்கும். இந்த ரிலேட்ஸ் டு பிளாக்ஸு. இப்போ இந்த பிளாக்ஸுன்றது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இஷ்யூ வந்து எனக்கு டெஃபினட்டாக எதை பிளாக் பண்ண போகுது அப்படின்னா அந்த ப்ரைஸ் ஃபில்டர் அப்படின்ற அந்த யூசர் ஸ்டோரியை பிளாக் பண்ண போகுது. இந்த இஷ்யூ வேறு ஏதாவது ஒரு ஸ்டோரியவோ இல்லை வேறு ஏதோ ஒரு இஷ்யூவை பிளாக் பண்ண போகுதுன்னா அதுக்கு பிளாக்ஸு. இல்லை அதுக்கு சம்மந்தப்பட்ட இஷ்யூ, இது ரிலேட்டட் இஷ்யூ அப்படின்னா அதுக்கு ரிலேட்ஸ் டு. இஸ் பிளாக்டு பை. இந்த இஷ்யூ வேற ஏதோ ஒரு இஷ்யூனால பிளாக் ஆகியிருக்கலாம். அதாவது இன்னொரு பக் இருக்கலாம். அந்த பக்கு ஃபிக்ஸ் பண்ணப்பட்டாதான் என்னால் இந்த பக்கை ஃபிக்ஸ் பண்ண முடியும், இல்லை இதை வந்து ஆக்சுவலாக எடுத்து ஒர்க் பண்ண முடியும், இதை இன் ப்ராக்ரஸ் ஸ்டேட்டுக்கு மாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா இஸ் பிளாக்டு பை. ஓகேவா? ஸோ வேற ஏதோ ஒரு இஷ்யூலேருந்து அதே இஷ்யூ தான், அதை அப்படியே நீங்கள் வந்து என்னென்னா க்ளோன் பண்ணியிருக்கீங்க. சிமிலராக ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னா க்ளோன்ஸு இஸ் க்ளோன்டு பை. இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் உங்களுக்கு மீனிங்ஃபுல்லாக நீங்கள் கொடுத்துட்டு போக முடியும். எனக்கு இந்த இஷ்யூ இஸ் கோயிங் டு பிளாக். எதை பிளாக் பண்ண போகுது அப்படின்னா யூசர் ஷுட் பி ஏபிள் டு ஃபில்டர் த ப்ராடக்ட்ஸ் யூசிங் ப்ரைஸ் ரேஞ்ச். இந்த யூசர் ஸ்டோரியை பிளாக் பண்ண போகுது. ஸோ திஸ் இஷ்யூ இஸ் கோயிங் டு பிளாக் ஃப்ளிப்கார்ட் 15. இதை யாருக்கு அசைன் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களோட டீமில் நிறைய பேர் இருக்கிற பட்சத்தில் உங்கள் டீமோட லிஸ்ட்டு ஃபுல்லாக இதில் வரும். நான் இதுக்கு தான் சொன்னேன், நான் இதில் எல்லாத்தையுமே எனக்கே நான் அசைன் பண்ணிக்கிறனால எனக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியாது, உங்களாலையும் பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து என்னென்னா ஒரு 4 பேர் 5 பேர் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்களுக்கு அதை அசைன் பண்ணி அவங்களோட அந்த ஒர்க் ஃப்ளோக்கு அது எப்படி போயிட்டு எந்த மாதிரி வருது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போதைக்கு ஐ எம் கோயிங் டு அசைன் டு மீ. ஸோ அசைன் டு மீ கொடுத்தாலும் எனக்கு அதுதான் நடக்கும். இது எந்த எப்பிக்கோட பார்ட்டாக வருது அப்படின்னு பார்த்தா எனக்கு வந்து ப்ரௌஸோட எப்பிக் தான் இது. கரெக்டாக? ஸோ இந்த ப்ரௌஸில் தான் நான் வந்து என்னென்னா இந்த ஃபில்டரையும் பண்ணுறேன். ஸோ அந்த ப்ரௌஸ்ன்ற எப்பிக்கு கீழே தான் இது வருது. எந்த ஸ்ப்ரிண்ட்டில் நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா கரண்ட்டாக ஆக்டிவாக இருக்கிற இந்த ஸ்ப்ரிண்ட் இது தான். ஸோ இந்த எல்லா ஃபீல்ட்ஸையும் நான் கொடுத்துட்டு இதுக்கப்புறம் கிரியேட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிண்ட்டோட ஸ்கோப்பு அஃபெக்ட் ஆகும். இப்போது நான் அந்த பக்கை கிரியேட் பண்ண உடனே எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல டுடூவில் புதுசாக ஒரு ஐட்டம் ஆட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ அந்த டுடூவில் வந்து எனக்கு என்னென்னா ஃபுல்லாக டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக வந்துடும். நம்ம கொடுத்த எல்லாமே இந்த இடத்துல கிளியராக இருக்குது. இதை படித்து பார்த்துட்டு ஓகே இந்த இஷ்யூ வந்து இதை பிளாக் பண்ணுது, இந்த யூசர் ஸ்டோரியை, இது இன் ப்ராக்ரஸில் இருக்குது. ஸோ இதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உடனே டெவலப்பர் வந்து இதை முடிச்சிட்டேன் அப்படின்ற அந்த ஸ்டேட்டில் இருப்பாங்கல்ல. ஸோ அது முடியலை, ஸ்ட்ரெயிட்டாக எங்கே வரும் அப்படின்னா ப்ரைஸ் ஃபில்டரையும் எடுத்து ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் அவங்க. ஸோ இதில் எடுத்து அவங்க ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு கமெண்ட்டு கீழே எழுதுவாங்க இந்த இடத்துல. ஓகே, திஸ் இஷ்யூ ஹேஸ் நவ் பீன் ஃபிக்ஸ்ட் and tested against the given environment. Kindly retest the same அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதில் வந்து என்னென்னா இந்த இஷ்யூவை யாரோ ஒருத்தர் க்ரியேட் பண்ணியிருப்பாங்களா அந்த டெஸ்டருக்கு, அவங்களுக்கு அதை அசைன் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த டீமில் இருக்கிறது நான் ஒருத்தந்தான். ஸோ எனக்கு கால் அவுட் பண்ணிட்டு அட்டு போட்டு இதில் நீங்கள் யாருக்கு நீங்கள் டெஸ்டர்னு வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு போட்ட உடனே அவங்களுக்கு இதுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த மாதிரி ஒரு இஷ்யூ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அதுக்கு இந்த இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை சேவ் பண்ணிவிடுவாங்க. இதுக்கப்புறமேட்டுக்கு இதை வந்து என்னென்னா டன்ன்ற ஸ்டேட்டுக்கு மாற்றிடுவாங்க. ஓகே, இது டன்ன்ற ஸ்டேட்டுக்கு மாறிடுச்சு, நாங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம்
அந்த டெஸ்டருக்கு அந்த இஷ்யூ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்க திருப்பி அதை டெஸ்ட் பண்ணுவாங்க. ஒருவேளை அது ஃபிக்ஸ் ஆகியிருந்தது அப்படின்னா அதை வந்து ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அப்படி இல்லை ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்னா அதை திருப்பி ரீஓப்பன் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து என்னென்னா பக்கு லைஃப் சைக்கிளில் வரும். ஓகே, அதையும் முடிஞ்சால் நம்ம இந்த ஜிரா சீரீஸ்லேயே பார்ப்போம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அதை மேனுவல் டெஸ்டிங் சீரீஸில் பார்ப்போம். இப்படி தான் ஒரு பக்கை க்ரியேட் பண்ணி அந்த ஃப்ளோ நடக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது இல்லை சஜஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் என்னோட ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். செஸ், தேங்க்ஸ்.